ஆதியாகமும் யாத்திராகமும் லேவியராகமும் 25ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. லேவியராகமும் 25ஆம் அதிகாரம் 18வது வசனம் இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனம். லேவியராகமும் 25:18. என் கட்டளைகளின்படி செய்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள், அப்பொழுது தேசத்திலே சுகமாய் குடியிருப்பீர்கள். அல்லேலூயா. இந்த தேசத்துல ஒரு விசுவாசி சுகமா குடியிருக்க ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிற 3 ஆலோசனை: 1 கட்டளையின்படி செய்யணும், 2 நியாமங்களை கை கொள்ளணும், 3 அவைகளின்படி நடக்க வேண்டும். இந்த 3 காரியங்களை செய்தா தேசத்துல சுகமாய் குடியிருக்க கர்த்தர் கிருபை செய்வார். இந்த வார்த்தைகளுக்காக நம்ம எல்லாரும் வாயில திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். உட்கார்ந்து கொள்ளலாம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 4வது மாதத்தின் முதல் வாரத்துல நாம் கர்த்தருடைய சமூகத்துல கூடி வரும்படியா ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த நல்ல கூடுகைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இப்போ நாம் 3 மாதமா கர்த்தர் நம்மை காத்து வந்தார். இந்த 4வது மாதத்தை காண செய்யவும் 6 நாட்களை கடந்து வந்து 7வது நாட்களிலே கர்த்தருடைய சபை கூடி வருவதை நாம் விட்டுவிடாமல் அவருடைய சமூகத்துல வரும்படியா கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இந்த கர்த்தருடைய கட்டளையின்படி செய்து அவருடைய நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி நாம நடக்கும் பொழுது தேசத்துல சுகமாய் குடியிருப்பீர்கள். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, வரங்கள் இல்லாட்டாலும் கூட ஊழியம் செய்யலாம், ஆனா சுகம் இல்லாட்டா என்ன செய்ய முடியாது? ஊழியம் செய்ய முடியாது. நான் சொல்றேன், வசதி இல்லாட்டா கூட இந்த உலகத்துல பிழைக்கலாம், ஆனா சுகம் இல்லைன்னா உலகத்துல என்ன செய்ய முடியாது? பிழைக்க முடியாது. ஆக 3 மாதமா நம்மளை பாதுகாத்த தேவன் இந்த 4வது மாதத்திலும் நமக்கு நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை கொடுத்து கர்த்தருடைய ஆலயத்துல வந்து அவரை பாடி துதித்து ஆராதிக்க, கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை கேட்டு நாம பலனடைய ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் இருளில் நடமாடும் மத்தியானத்தில் பாழாக்கும் பயப்படாதிருப்பாய். ஆமென். ஆண்டவரை விசுவாசிக்கிறவன் பதறான். கர்த்தருடைய விசுவாசம் நமக்குள்ள இருந்தா எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நடத்துவார். ஆமென். ஏனென்றால் நமக்கு முன்னாடி கடந்து போகிறவர் தடைகளை நீக்கி போடுகிறவர். அல்லேலூயா. நம்ம நடக்கிற பாதையில எந்த இடத்துல தடை இருக்குன்னு தெரியாது, ஆனா நமக்கு முன்னாடி ஒருவர் போகிறார், அவர் தடைகளை நீக்கி போடுகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, உபாகமம் 12:10, நீங்கள் யோர்தானை கடந்து போய் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்தரிக்க கொடுக்கும் தேசத்தில் குடியேறும் போது சுற்றிலும் இருக்கிற உங்கள் சத்துருக்களை எல்லாம் அவர் விலக்கி உங்களை இளைப்பாற பண்ணுகிறதினால் நீங்கள் சுகமாய் வசித்திருப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்துல நாம சுகமாய் குடியிருக்க தடையாய் இருப்பது சுற்றிலும் இருக்கிற உங்கள் சத்துருக்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் சத்துருக்களை எல்லாம் அவர் விலக்கி விடுவாராம். அல்லேலூயா. நாம சத்துருக்களை விலக்குவோம்னா அது போலீஸ் கேஸ் ஆயிரும். கர்த்தர் சத்துருக்களை விலக்கினா அது போலீஸ் கேஸ் என்ன செய்யாது? ஆகாது. அதனால சத்துருக்களை பார்க்கும் பொழுதுதான், ஆண்டவரே நீங்க பார்த்து கொள்ளுங்கப்பா
அப்படின்னு அவர் கையில ஒப்பு கொடுக்கணும். பழி வாங்குறதும் பதில் செய்வதும் யாரு? கர்த்தர். அல்லேலூயா. 138வது சங்கீதம் கடைசி வசனம் சொல்லுகிறது, சத்துருக்களை மாத்திரமல்ல, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இன்னைக்கு தேதியில உங்க குடும்பத்துல உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று நீங்க எதிர்பார்க்கிறீங்களோ நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் கர்த்தர் உங்களுக்காக செய்வார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் எல்லாம் ஆமென் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அல்லேலூயா. அப்படியானால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் சத்துருக்களை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. ஆண்டவர் சத்துருக்களை விலைக்கு போடுவார். ஆண்டவர் சத்துருக்களை விலைக்கு போட்டா நம்ம கூட மனுஷர் மாத்திரமல்ல மிருகங்கள் கூட சமாதானமாய் இருக்கும் அப்படின்னு பைபிள்ல இருக்குது. யோபு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 22, 3, 4. ஆளுக்கு ஒரு வசனம் வாசிங்க. யோபு பாழாக்குதலையும் பஞ்சத்தையும் பார்த்து அப்படின்னா என்ன, அதுல பார்த்தெல்லாம் பயம் இல்லை, அது பார்த்தெல்லாம் என்ன இல்லை, பயம் இல்லை. எவ்வளவு பாழாக்குற கொள்ளை நோய் வந்தாலும் அது நம்மளை அணுகாது. ஏன்னா தேவை நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். அதனால அதை பார்த்து நகைக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் கிரியை செய்வார். அப்புறம் காட்டு மிருகங்களுக்கு நீங்கள் என்ன செய்யாம இருப்பீர்? ஆமென். இன்னைக்கு ரொம்ப பேருடைய வாழ்க்கையில காட்டு மிருகத்தை விட வீட்டு மிருகத்தையே பார்த்து பயப்படுதுங்க. அல்லேலூயா. வீட்டு மிருகம் எது? பூனை. அப்படி வெளியில போகும்போது பூனை போயிடுச்சுன்னா ஐயோ பூனை போயிடுச்சு. அதை விஷயம் தெரிஞ்ச இன்னொரு ஆள் கேட்குது, வலதுல இருந்து இடது பக்கம் போனதா இடதுல இருந்து வலது பக்கம் போனதா? அல்லேலூயா. இப்படி போனா ஒரு சகுனம், இப்படி வந்தா இன்னொரு சகுனம் இருக்குது. அல்லேலூயா. இந்த ஜனங்கள் சத்தியத்தை அறியாதனால பயப்படுறாங்க. நீங்கள் நாளும் சத்தியத்தை அறிந்தால் சத்தியம் நம்மளை விடுதலையாக்கும் பயத்திலிருந்து. அல்லேலூயா. ஆமென். காட்டு மிருகங்களை கண்டு பயப்படுகிறார்கள். அப்புறம் வெளியின் மிருகங்கள் கூட உம்மோட எப்படியா இருக்கும்? உடன்படிக்கை செய்து சமாதானமா இருக்குமா? ஏன்னா நம்ம ஆண்டவர் சமாதான கர்த்தர். அல்லேலூயா. அந்த சமாதான கர்த்தரை ஆராதிக்கிற மக்களோடு மற்றவங்க சமாதானம் ஆவாங்க அப்படின்னு பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த உலகத்துல ஒரு குறைவில்லாத ஒரு வாழ்க்கை வாழ, ஒரு சமாதானமுள்ள வாழ்க்கை வாழ ஆண்டவர் நமக்கு கிருபை செய்கிறார். அல்லேலூயா. அதற்கு அவர் வைத்திருக்கிற நியாமனம் என்ன அப்படின்னா 4வது சங்கீதம் 8வது வசனத்தை வாசிங்க. நீர் ஒருவரே சுகமாய் தங்க பண்ணுகிறீர். அதற்கு முன்னாடி சொல்றாரு, இல்லம்மா அதுல அந்த வசனத்தை முதல்ல வாசிங்க. என் நீதியின் தேவனே, இல்லம்மா 4:8 சமாதானத்தோட படுத்துக்கொண்டு. அப்ப நம்முடைய நித்திரை எப்படிப்பட்ட நித்திரை? சமாதானத்தோடு நித்திரை. ரொம்ப பேருடைய வாழ்க்கையில மாத்திர போடாம படுக்க முடியல பாத்தீங்களா? அப்ப ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீர் என்னை சமாதானத்தோட நித்திரை செய்ய கிருபை செய்கிறேன். நம்முடைய நித்திரை சமாதானமா இருக்கணும். நம்முடைய நித்திரையில ஆண்டவருடைய தேவ தரிசனங்களை நாம காண வேண்டும். நம்முடைய நித்திரையில ஆண்டவருடைய கிருபைய, ஆண்டவருடைய பலனை நாம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே தான் பைபிள் எழுதியிருக்குது, கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு அயர்ந்த நித்திரையை என்ன செய்கிறார்? கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்யணும்னா நம்ம சார்பில் நாம என்ன செய்யணும்? நீதிமொழிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிங்க. எனக்கு செவி கொடுக்கிறவன். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம தேவனுடைய நித்திரைய, அயர்ந்த நித்திரையை பெற்றுக்கொள்ள, நம்முடைய நித்திரை சுகமாயிருக்க, நம்முடைய
நம்முடைய படுக்கை ஆசீர்வாதமாயிருக்க இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி பயமில்லாமல் வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். பயமில்லாத ஒரு வாழ்க்கை, அமைதியான ஒரு வாழ்க்கை. எத்தனை வீட்டுல 24 மணி நேரம் சண்டை வருது தெரியுமா? சண்டையும் சச்சரவும் கூக்குரலும் கேட்குது. ஆனா நீதிமானுடைய வீட்டிலோ ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கப்படும். அல்லேலூயா. என்னை இதுவரைக்கும் ஆண்டவர் நடத்தினாரே, தோத்திரம் 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 என்று அவரை துதிக்கக்கூடிய சத்தம் நீதிமானுடைய வாழ்க்கை குடும்பத்துல காணப்படும். ஆகவே அன்றாட வாழ்க்கையில பயமில்லாமல் ஆபத்தை கண்டு பயப்படாதிருக்கிற ஒரு அமைதியான வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம தேசத்துல சுகமாய் குடியிருக்க ஆண்டவர் வைத்திருக்கிற முதல் அனுபவம் என்ன? பைபிள் சொல்லுது, என் கட்டளைகளின்படி செய்து. ஆண்டவருடைய கட்டளை படி நாம செய்யணும். உதாரணமா உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல பல ஆசீர்வாதங்களை குறித்து வாசிக்கிறோம். அதுல அத்தனை ஆசீர்வாதமும் நமக்கு பலிக்கணும், நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா முதல் காரியம் என்ன செய்யணும்? முதல் வசனத்தை வாசி. அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாய கர்த்தர் சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படும் பொழுது அந்த வார்த்தைக்கு யாரெல்லாம் உண்மையா செவி கொடுக்கிறாங்களோ அவங்க கேட்காமலேயே ஆண்டவர் தேசத்துல உயர்வை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு உயர்ந்த நிலைமை, ஒரு உயர்வு, ஒரு முன்னேற்றம் ஆண்டவர் கட்டளையிடுகிறார். ஏன்னா அவருடைய விருப்பமே பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கிலும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம உயர்ந்திருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம். அல்லேலூயா. அந்த திட்டம் நம்மில நிறைவேறணும்னா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படும் பொழுது நாம செவி கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? நீதிமொழிகளை சொல்றாரு, நான் கையை நீட்டினா கூட கவனிக்கிறவங்க யாரும் இல்லை, அப்படியே போய்கிட்டு இருக்குது செம்பரையாடு போல. அப்ப ஆண்டவர் எந்த இடத்துல நில்லு அப்படிங்கிறார், அங்க நிக்கணும். இன்றைக்கும் தேவனாய கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது குடும்பத்துல சமுதாயத்துல ஒரு மேன்மை அடையக்கூடிய சூழ்நிலையை கர்த்தர் கட்டளையிடுகிறார். அப்படியானால் கர்த்தருடைய கட்டளையை குறித்து பைபிள்ல சொல்லப்பட்ட காரியம் ஒன்றல்ல ரெண்டல்ல, பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அந்த கட்டளைக்கு செவி கொடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்மளை கர்த்தர் உயர்த்துறாரு. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்துல. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மளை எல்லாம் கர்த்தர் இந்தியாவில் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இந்தியாவில் இருந்து கர்த்தர் நம்மளை என்ன செய்ய போறாரு? ஆசீர்வதிக்க போறார். அல்லேலூயா. நான் வெளிநாட்டுக்கு போகும்போது சபைகள்ல தைரியம் அந்த வார்த்தையை சொல்லுவேன். உங்களை ஐரோப்பிய நாடுகளை வச்சிருக்காரு, எங்களை ஆசியன் கண்ட்ரியில வச்சிருக்கிறார். அல்லேலூயா. உங்களை விட நான் எந்த விதத்துல உயர்ந்தவன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசுநாதர் பிறந்த ஆசியா கண்டத்துல நான் பிறந்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப உங்களை விட ஆண்டவர் யார் அதிகமா நேசிப்பாரு? அவர் கண்டத்துல பிறந்த என்ன நேசிக்கிறார். அல்லேலூயா. உலகம் முழுவதுக்கும் பைபிள் எத்தனை? ஒண்ணுதான். உங்களுக்கு எந்த பைபிளோ அதே பைபிள் தான் எனக்கு.
நான் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் இந்த வார்த்தையில சொல்லப்பட்ட வார்த்தைய அடிவிசகாம என் வாழ்க்கையில நிறைவேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்ப 8வது வசனத்துல சொல்லியிருக்கிறாரு, உன் களஞ்சியத்திலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். நம்ம வேலை செய்யறோம், ஆசீர்வதிக்கிறவர் யாரு? கர்த்தர். சுவிசேஷத்துல வாசிக்கிறோம், அவர் கட்டளையிட நிற்கும், அவர் சொல்ல ஆகும். அல்லேலூயா. அப்ப நம்முடைய பிரயாசத்திற்கேற்ற பிரதிபலனை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். சிறுக விதைக்கிறவன் பெருக விதைக்கிறவன் பெருக இருப்பான். உற்சாகமாய் கொரோனத்தின் தேவன் எப்படியா இருக்கிறார்? பிரியமாய் இருக்கிறார். ஆகவே நாம சுடுதண்ணியா குடிச்சு வெளியே போகும்போதெல்லாம் மாஸ்க் போட்டிருக்கனால பிழைச்சோம்னு நினைக்காதீங்க. அல்லேலூயா. நாம பிழைத்திருப்பது கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. முடியாதையா, வாழ தெரியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ, தேவ கிருபை இல்லாம ஒரு விசுவாசியும் வாழ முடியாது. அவைகள் காலைதோறும் புதியவைகள். ஒவ்வொரு நாளுக்கும் அந்தந்த நாளுக்கு வேண்டிய கிருபையை பெற்றுக்கொண்டோம்னா அந்த கிருபை நம்மளை பாதுகாக்கும், அந்த கிருபை நம்மளை வழி நடத்தும், அந்த கிருபை நம்மளை போஷிக்கும். அல்லேலூயா, ஆமென். விசுவாசத்தை கொண்டு கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இந்த ஈவு கிடைக்காம எத்தனையோ பேர் மரிச்சு போறாங்களே. இந்த தேதி வரைக்கும் அவருடைய கண்கள்ல நமக்கு கிருபை கிடைச்சதே. அல்லேலூயா. உலகமெல்லாம் அழிந்தது, ஆனா தேவனுடைய கண்கள்ல கிருபையை பெற்றுக்கொண்ட நோவா குடும்பம் மாத்திரம் பிழைச்சது. அல்லேலூயா. உலகத்தை எந்த தண்ணீர் அழிச்சதோ அதே தண்ணீர் நோவாவுடைய குடும்பத்தை தலையில தூக்கி சுமந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நம்மில் ஒருவரும் தேவனுடைய கிருபையை அற்பமாய் என்ன செய்யக்கூடாது, எண்ணக்கூடாது. கட்டளை, அவருடைய கட்டளைகளின்படி செய்ய வேண்டும். பைபிள்ல ஆண்டவருடைய கட்டளையை பெற்றுக்கொண்ட உடனே அதன்படியே செய்தான் என்று ஒரு தேவ மனுஷனை குறித்து எழுதியிருக்கு. வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 24வது வசனம். மத்தேயு 1:24. யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியாய் சேர்த்து கொண்டான். அல்லேலூயா. கவனிங்க, இவன் என்ன நினைச்சு கொண்டிருந்தான்? நான் நீதிமான், அதனால மரியாள 4 பேர் மத்தியில அவமானப்படுத்தக்கூடாது, எதையாவது ஒரு சாக்கு போக சொல்லி ரகசியமா என்ன செஞ்சிடலாம், தள்ளிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் தம்முடைய தூதனை கூப்பிட்டுங்க, வாப்பா, அவன் மரியாளை குறித்து தவறான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான், நீ போய் சொல்லு, மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாத, அவளிடத்துல உற்பத்தியா இருக்கிறது பரிசுத்த ஆவியினால உண்டானது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். பைபிள் சொல்லுது, யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே. அல்லேலூயா. நல்ல கவனிங்க, யோசேப்பு நினைத்தபடி நடக்கல, யோசேப்பு யோசித்தபடி நடக்கல. தனக்கு கர்த்தர் என்ன கட்டளையிட்டாரோ அதன்படியே மரியாளை சேர்த்து கொண்டான். அல்லேலூயா. இன்னைக்கு ரொம்ப பேர் சேர்த்து கொள்ள வேண்டியதை புறக்கணிச்சிடறாங்க, புறக்கணிக்க வேண்டியதை சேர்த்து கொள்றாங்க, ஆயினால குடும்பத்துல கஷ்டப்படுறாங்க. அல்லேலூயா. மரியாளை சேர்த்து கொண்டான் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? மரியாளை குறித்து அதே பைபிள்ல சொல்லி இருக்குது, மரியாளே நீ தேவனிடத்துல கிருபையை பெற்றாய். அல்லேலூயா. என்ன பெற்றாய்? இப்போ யோசேப்பு மரியாளை சேர்த்து கொண்டான்னா அதனுடைய அர்த்தம் என்ன?
கிருபையை சேர்த்து கொண்டான். அல்லேலூயா. ஆமென். நாம் இம்மட்டு நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய கிருபை. அந்த கிருபையை சேர்த்து கொண்டான். ஆண்டவருடைய பிள்ளைங்க ஒரு நாளும் தேவ கிருபையை அற்பமா நினைக்க கூடாது. காலையில எந்திரிச்சு செபிச்சு தேவனுடைய கிருபையை என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். மரியாளை குறித்து தேவதன் சொன்ன இன்னொரு வார்த்தை, மரியாளை நீ ஸ்திரீகளுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவள். இப்ப யோசேப்பு நித்திரை தெளிந்து மரியாளை சேர்த்து கொண்டான்னா எதை சேர்த்து கொண்டான்? ஆசீர்வாதத்தை சேர்த்து கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னா, தேசத்துல சுகமா குடியிருக்கணும்னா கர்த்தருடைய கட்டளையின்படியே செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய கட்டளைகள் மனிதனுக்கு பாரமானவைகள் அல்ல. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29-30 வாசிங்க. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. ஆண்டவருடைய கட்டளைகள் பிரமாணங்கள் பாரமானவைகள் அல்ல. நல்லா கவனிங்க. பொய்யுரையாத வசனம் சொல்கிறது. ஆண்டவர் எப்பயுமே நம்ம சுமக்க முடியாத பாரத்தை நம்ம மேல என்ன செய்ய மாட்டாரு? சுமத்த மாட்டாரு. நம்முடைய நிலைமை எது எவ்வளவுன்னு அவனுக்கு தெரியும். அதுக்கு ஒரு புள்ளி கூட மேல போக மாட்டார். திராணிக்கு மிஞ்சி சோதிக்கிறவர் அல்ல. ஆகவே அவருடைய கட்டளைகளை நாம கை கொள்ற அளவுக்கு அவைகள் லெகுவாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஒருத்தர் என்கிட்ட கேட்டாரு, பாஸ்டர் நீங்க சினிமாவை பார்க்கறது இல்லையா பாஸ்டர்? 1976ஆம் வருஷத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சினிமா என்ன செய்யறது இல்ல, பார்க்குறது. 76வது ஆண்டு 16 வயசுல என் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன். நல்ல நேரம் சினிமா 4வது முறை பார்க்கும்போது போலீஸ் அடிச்ச அடி இன்னைக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு. கேட்ட தாண்டி குதிக்க வேண்டிருச்சு. டிக்கெட் வாங்க கூட்டம்னா கூட்டம், அவ்வளவு கூட்டம். அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த போலீஸ்காரனை பார்த்தாலும் விளங்க மாட்டடா நீ அப்படின்னு தான் சொல்றேன். அல்லேலூயா. அந்த மாதிரி அடிச்சு. அப்படி பைத்தியமாயிருந்த நாம ஆண்டவர் உள்ள வந்த உடனே ஒருவன் கிறிஸ்தவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் என்ன செய்யணும்? அவர் இதை சொன்ன உடனே எப்படியா இது சாத்தியம் அப்படின்னு ஆச்சரியப்படுறார். இது ஆச்சரியப்பட வேண்டிய விஷயமே அல்ல. ஆண்டவர் வரும்போது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் தானா வெளியே போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய கட்டளைகள் நாம் கை கொள்ளக்கூடாத அளவுக்கு பாரமானவைகள் அல்ல, அது லெகுவானவை. அல்லேலூயா. இரண்டாவது, நாம தேசத்துல சுகமாய் குடியிருக்க என் நியாயங்களை கை கொள்ள வேண்டும். ஆண்டவர் ஒவ்வொன்றுக்கும் ஒரு நியாயத்தை என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். அந்த நியாமங்களை நாம வாழ்க்கையில கை கொள்வோமானால் அது எளிமையா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு வசதியா இருக்கும். உதாரணமா ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தையை குறித்து வாசிக்கிறோம். வாசிங்க. நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று தன்னுடைய சந்ததிக்கு சொல்லுவானோ. அல்லேலூயா. பெற்றோராகிய நாம செய்ய வேண்டிய காரியத்துல ஒன்று, நம்முடைய ஆண்டவருடைய நியாமங்களை கட்டளைகளை நம்முடைய பின் சந்ததிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? சொல்ல வேண்டும். ஆமென். கர்த்தருடைய கட்டளை நியாமங்களையும் ஸ்கூல்ல இருக்கிறவங்க சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஆண்டவருடைய பிள்ளைங்க ஆண்டவருடைய சத்தியத்தை அறிந்தவங்க தான் அவருடைய பிரமாணங்களை நாம என்ன செய்ய முடியும்? கை கொள்ள முடியும். அப்படி ஆண்டவருடைய பிரமாணங்களை நியாமங்களை அவன் கை கொண்டான்.
ஆகையினால் அதை தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுவான் என்று ஆண்டவர் அவனை குறித்து நம்பிக்கையா இருக்கிறார். 26:4 வாசிங்க. ஆதியாகமம் 26:4. ஆபிரகாம் என் நியாயங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, வானத்தின் நட்சத்திரங்களை ஒருவன் என்ன கூடுமானால் உன்னுடைய சந்ததியை என்ன செய்வான்? எண்ணுவான். நல்லா கவனிங்க. வானத்தின் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போல என்ன கூடாத அளவுக்கு பெருக்கமான ஆபிரகாமுடைய சந்ததிய நம்ம ஒரு ஊர்ல இருக்கிற ஆளுக்கு அழிச்சிடவேன்னு சொன்னா அது முடியுமா? முடியுமா? முடியவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். பைபிள் அதுக்கு மாறா என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள். அல்லேலூயா, ஆமென். ஒரு ஆள் இன்றைக்கு போகும்போது மாறி மாறி இன்ட்ரி பண்ணிட்டு வேக வேகமா கேட்டானோ, சார் நிறுத்துங்க, இப்ப எங்க அம்மா எனக்காகவும் இன்ட்ரி பண்ற உடக்காகவும் நீ நடத்துற கம்பெனிக்காகவும் எங்க அம்மா வீட்டுல இருந்து ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. நீ மாத்திரம் அந்த மாதிரி ஓவரா கேட்காம லேசா கேட்டு என்ன கம்பெனில சேர்த்துக்கிட்டீங்கன்னா என் நிமித்தம் உங்க கம்பெனி ஆசீர்வாதம் ஆயிருக்கும். எப்படிரா? எங்க அம்மா உங்களுக்காக டெய்லி ஜெபிப்பாங்க, எனக்காக ஜெபிப்பாங்க. நான் கம்பெனிக்குள்ள வரும்போதெல்லாம் ஜெபத்தோடு வருவேன். அப்போ உங்க கம்பெனி ஆசீர்வாதமா இருக்கும் அப்படின்னு நான் பாரு. உடனே அப்படிப்பட்ட ஆளு தான் வேணும்னு சேர்த்துக்கிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருத்தன் போய் இன்ட்ரிக்கு போய் உட்கார்ந்தா 3வது மாடில நடக்குது இன்ட்ரி. அவன் கேட்டானா, எத்தனை படி ஏறி வந்தேன்? என்னது? இன்றைக்கு போகும்போது என்னத்தை கேட்பானோ என்ன கேட்பானோ அந்த ஞாபகத்துல போவானா, படிக்கட்டு எண்ணுவானோ. இத்தனை நாள் அங்க வர்றீங்கல்ல நம்ம சபைக்கு, எத்தனாவது படிக்கட்டுல இங்க இருக்கு தெரியல. அல்லேலூயா. 25க்கு 1 குறையா 24 படிக்கட்டு ஏறினீங்கன்னா சர்ச்சுக்குள்ள வந்துடலாம். அல்லேலூயா. அப்ப 24 படிக்கட்டு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஏறி இறங்குனீங்கன்னா கர்த்தர் அதற்கு உண்டான பிரதிபலனை கொடுப்பாரா இல்லையா? கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு படியில கால் வைக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு வாங்க, உங்க இருதயம் பலப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. 24 படி ஏறி அப்படி நிற்கும் போது உங்க இருதயம் டக் 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 அப்படின்னு தான் ஓடணும். படபடன்னு சொன்னா ஏதோ மிஸ்டேக். அல்லேலூயா. ஒரு வாட்ஸ்அப்ல வாசித்தேன், 30 படிக்கட்டு ஏறி நீங்க நிற்கும் போது மூச்சு வாங்கலன்னா உங்க இருதயம் பெர்ஃபெக்ட்டா இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இருதயத்துல எங்க அம்மா ரத்தம் மாத்திரம் ஓடல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த இருதயத்துல இயேசுவின் ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாசமும் நான் திருவிருந்துல பருகிறனே, இயேசுவின் ரத்தம் அது ஓடிக்கொண்டிருக்குது. அது என்னுடைய சகல பாவங்கள் நீக்கி என்னை சுத்திகரிக்கும். என் இருதயம் இயேசுவின் ரத்தத்தால சுத்திகரிக்கப்பட்ட இருதயம். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம தேவனால ஏற்படுத்தப்பட்ட நியாமங்களை நாம கை கொள்ளணும். அந்த நியாமத்துல ஒன்று என்ன அப்படின்னா, யாத்திராம் 12:14 வாசிங்க. யாத்திராமம் 12:14. பஸ்காவை ஆசரிப்பது நித்திய நியாமனம். அப்படின்னா சாகர வரைக்கும் கர்த்தருடைய பஸ்காவை இஸ்ரவேலர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஒரு ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளை சாகர வரைக்கும் கர்த்தருடைய பந்தியில பங்கு கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கர்த்தருடைய பந்தி தான் நம்மள 2வது வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறது. வசனம் என்ன சொல்லுது? என் மாமிசத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுவனுக்குள்ளே நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறது, கடைசி நாள்ல அவனை எழுப்புவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. மறந்தும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வராம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இன்னொரு நியாமனம் என்ன? எபிரேயர் 10:25 என்ன பார்த்து சொல்லணும்?
சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதிருக்கும்படி ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யுங்க. அப்ப சபை கூடி வரணும் அப்படிங்கிறது தேவனுடைய நியாமனம். இந்த நியாமனத்தை கை கொண்டா தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம கேட்காமலேயே கர்த்தர் கொடுப்பார். என்னாகுமோ 18:11 வாசிங்க. பஸ்காவை புசிக்க கூடிய நியாமனம் என்ன அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. வாசிங்க. என்ன ஆகுமோ 18:11. இங்க கர்த்தருடைய ஆலயத்துல ஜனங்க கொண்டு வர்ற பழி பொருள்களை, அது ஆடானாலும் மாடானாலும் கோழி ஆனாலும் குருவி ஆனாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், திராட்சை ரசமானாலும் திராட்சை வயல்ல விளைகிற முதற்பழல் ஆனாலும் எதை வந்து கர்த்தருடைய ஆலயத்துல கொடுக்குறாங்களோ அதை கர்த்தருடைய ஊழியக்காரன் புசிக்கணும். இதை நித்திய நியாமனமாக ஆண்டவர் அன்றைக்கு முதல் இன்றைக்கு வரைக்கும் கட்டளையிட்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகினாலதான் பெந்தேகோஸ்தே சபைகள்ல காணிக்கையா எது வந்து வச்சாலும் அதை எடுத்து ஏலம் போடுறது இல்லை. என்ன செய்யறது இல்ல? ஏலம் போடுறது இல்லை. ஏன்னா அது கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு கொடுக்கப்பட்டு. அன்னைக்கு எப்படி நியமனம்? எல்லா கோத்திரத்துக்கும் பங்கு கொடுத்தாரு. ஆனா ஊழியம் செய்யற லேவி கோத்திரத்துக்கு மாத்திரம் என்ன கிடையாது? பங்கு கிடையாது. கர்த்தரே பங்கு. கர்த்தர் தான் அவனை போஷிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையில ஆண்டருடைய அழைப்பு எப்போ வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கவர்மெண்ட்லயோ கம்பெனிலையோ போய் சேர்ந்து தன்னுடைய எல்லா பலத்தையும் அந்த கம்பெனிக்கு கொடுத்துட்டு கடைசியில இப்படி தலை ஆடும் பொழுது, கையை உதறும் பொழுது, நீங்க அடுத்த மாசம் ரிட்டேர்டு சொல்லுங்க, ரிட்டேர்டு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, கர்த்தருடைய அழைப்பு ஊழியத்துக்கு கிடைக்குது. இப்போ என்ன பொறுத்தவரையில 16 வயசுல நான் இந்த ஊழியத்தை செய்வேன் ஆண்டவரன்னு என்ன ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். என் 16 வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய பலன், என்னுடைய ஆரோக்கியத்தை, என்னுடைய சத்தத்தை, என்னுடைய எனர்ஜிய ஆண்டவருக்கு தான் செலவழிச்சிருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப அதற்குண்டான பிரதிபலனை கொடுப்பாரா இல்லையா? ஆமென். அல்லேலூயா. எந்த டாக்டர் என்ன டெஸ்ட் பண்ணிட்டு என்னத்தை சொன்னாலும் நான் பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. யோ, நீ எக்ஸ்ரே பார்த்து சொல்ற, நீ ரத்த டெஸ்ட பார்த்து சொல்ற, என் ஆண்டவர் என் ஆதியில இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். வாலிபனே, உன் வாலிப பிராயத்துல உன் சிறுசீரை நினைன்னு சொன்னாரு. அன்னைக்கு நினைச்ச நினைப்பு இன்னைக்கு வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஃபாதர் பாடுனது போல வேறொரு ஆசை இல்ல, உம்மை தவிர வேறு ஒரு ஆசை இல்ல. ஒரு பாஸ்டர் இந்த பாட்டை பாடிக்கிட்டு இருந்தாராம், உருக்கமா பாடிக்கிட்டு இருந்தாராம். பின்னாடி பொண்டாட்டில வெங்காயம் தக்காளியில போய் வாங்கிட்டு சொல்றா, அவருக்கு ஆசை ஏசுனார் மேல வந்தா பிரச்சனை இல்லை அப்படின்னு பொண்டாட்டி சொல்லிச்சு. அல்லேலூயா. ஃபாதர் கல்யாணம் முடியாதவர் உண்மையிலேயே அந்த ஆசையில பாடினார். அல்லேலூயா. முக்காவாசி பாடு நம்மளால பாட முடியாது அதுல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம தேவனுக்கு படைக்கிற அத்தனை படைப்பையும் கர்த்தருடைய ஊழியக்காரன் திருப்தியாய் சாப்பிட்டு கைகளை உயர்த்தி ஆசீர்வதிக்கும் பொழுது தேவ ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? ஆசீர்வதிக்கிறார்கள். நம்ம கிளைசபைக்கு பக்கத்துல நூம்பல்ங்கிற வில்லேஜ் இருக்கு. அங்க ஒரு பேப்டிஸ்ட் சர்ச் இருந்துச்சு. அந்த பேப்டிஸ்ட் சர்ச் பழைய காலத்துல உள்ள முறைமையின்படியே தந்தானை துதிப்போமே அப்படின்னு பாடிக்கிட்டு இருப்பாங்க.
ஒரு காவியோட போட்ட ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரர் அதை ஒரு 2 வருஷம் பொறுப்பெடுத்தார். 2 வருஷம் பொறுப்பெடுத்தா அப்படியே தலகீழ ஒரு பெந்தேகோஸ்தே சபையில எப்படி ஆராதனை நடக்குதோ அது போல மாத்திட்டார். அல்லேலூயா. ஆமென். அந்த சபையை ஆரம்பிச்சதுல இருந்து ஒருத்தர் அங்க இருந்தார். அவர் ஒரு நாள் இவ்வளவு பெரிய வாழத்தார கொண்டு வந்து ஒரு விசுவாசி வச்சிருக்கு. ஆராதனை முடிஞ்சு இப்ப ஏழை எடுக்கிறவங்க இருங்க அப்படின்னு சொல்ற போது அந்த ஊழியக்கார, ஆண்டவரே இந்த வாழத்தார ஆசீர்வதியும், இந்த தாரை கொண்டு வந்தவங்களுடைய அந்த வாழை மரம் இன்னும் சைடுல பெருகணும், இது ஆசீர்வதியும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு, தம்பி இந்த தாரை கொண்டு போய் ஐயா ரூம்ல வை அப்படின்னு சொல்லிட்டார். இவர் கேட்டாரு, இந்த சபையில வந்து எதை வந்தாலும் இவ்வளவு நில முருங்கக்காய் வச்சா கூட அது 1000 ரூபாய்க்கு நாங்க என்ன பண்ணிடுவோம், ஏழை விட்டுருவோம். அப்படி விட்டா உங்களுக்கு சாபம், ஆசீர்வாதம் வராது. ஆண்டவர் சொன்னார் அன்னைக்கு ஏழை விட்டவனை பார்த்து, கோவி கோவி பொறாவித்தவனை பார்த்து, கோவி கோவி சேஞ்ச் பண்றவன், பணம் சேஞ்ச் பண்றவனை பார்த்து சொன்னாரு, என் வீடு சகல ஜனங்களுக்கும் செப வீடு எனப்படும் போது நீங்க இதை கல்லர் குகையில் ஆக்குனர்னு சாட்டைய பின்னி அவரே அடிச்சு துரத்தினார். அப்படி செய்யக்கூடாதியா அப்படின்னு அன்பா சொன்னார். அன்னைக்கு அவர் சபையை விட்டு போனவரு சாகிற வரைக்கும் சபைக்கு வரலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இது எதனால நடந்த தப்பு அப்படின்னா, சத்தியத்தை நாம சத்தியமா என்ன செய்யணும், அறியணும். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நித்திய கட்டளையா சொல்லியிருக்காரு. சபையில தேவனுக்கு படைக்கிற அத்தனை படைப்புகளும் ஆரோனே உனக்கு உன் குமாரனுக்கு சொந்தமானது. அல்லேலூயா. அதுல ஒரு வார்த்தையை சேர்த்திருக்காரு, உன் வீட்டில் உள்ள சுத்தமானவர்கள் எல்லாரும் சாப்பிடலாம். சுத்தமானவர்னா என்ன அர்த்தம்? ரட்சிக்கப்பட்டவங்க அத்தனை பேர் என்ன செய்யலாம், சாப்பிடலாம். ரட்சிக்கப்படாதவங்க மாத்திரம் அதை என்ன செய்யக்கூடாது, கையை வைக்கூடாது, தொடக்கூடாது, கண்ணில் கூட பார்க்கக்கூடாது. ஏன்னா அது தேவனால வந்தது, தேவனுடைய ஆசீர்வாதம். அது தேவனுக்கு ஊழியம் செய்யறவர்களுக்கு தர வேண்டியது. அல்லேலூயா. எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, நம்ம எல்லா சபைகள்லையும் அந்த முருங்கைக்காய் மட்டும்தான் வருது. அல்லேலூயா. என்ன காய் மட்டும்தான் வருது? முருங்கைக்காய் மட்டும்தான். ஏன்னா மெட்ராஸ்ல எல்லாரும் வீட்லையும் நல்லா விளையிற மரம் என்ன மரம்? செருப்பு கட்டினாலும் விளையுது, விளக்கு மத்த கெட்டாட்டாலும் விளையுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது பிரச்சனை இல்லை. முதற்கனி எல்லாம் கர்த்தருக்கு சொந்தமானது. அல்லேலூயா. நம்ம கையில முதல்ல எதை வாங்குறோமோ அது கர்த்தருக்கு சொந்தம். அல்லேலூயா. பாளையங்கோட்டை, நாகர்கோவில், கன்னியாகுமரி இந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா மூட்டை மூட்டையா வரும். என்னது? தானியங்கள், காய்கறிகள் மாட்டு வண்டியில வந்து இறக்குவாங்க. கர்த்தருக்கு சோத்திரம். சில பாசியப்பா இறக்காத, லோடிங்க அன்லோடிங்க பண்ணணும், கையை நீட்டி ஜெபம் பண்ற, அப்படியே பாஸ் வீடு கொண்டு போ. அல்லேலூயா. நீதிமொழிகள் 3:9 வாசிங்க, அல்லது 9:3 பாருங்க. நீதிமொழிகள் 3:9. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் என்ன செய்யும்? பூரணமாய் நிரம்பும். உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும். கர்த்தருடைய பிள்ளைங்களே, இங்க யாரும் திராட்சை தோட்டம் இல்ல, யாருக்கும் திராட்சை தோட்டத்துல ஆலை இல்ல, எனக்கு தெரியும். ஆனா முதற் பலனை நாம கர்த்தருக்கு கொடுத்து கனம் பண்ணும் பொழுது நம்முடைய வருமானத்துல மீதியான துணிக்கைகளை எடுக்க கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் செய்வது எல்லாம் வாய்க்க பண்ணுவார். ஏற்ற காலத்துல ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவார். அல்லேலூயா. தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை ஆசீர்வதித்து
அதன் வரப்புகள் தனியத்தக்கதாய் படைச்சாள்களால் அதை மூடுகிறீர். இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் எப்போ வரும் அப்படின்னா, ஆண்டவருக்கு நம்முடைய முதற் பலனால கணம் பண்ணும் பொழுது. அப்ப ஆண்டவருக்கு கொடுப்பதை காட்டிலும், கொடுக்கிறேன் என்று சொல்வதை காட்டிலும், நாம கொடுப்பதன் மூலமாய் கர்த்தரை கணம் பண்ணுகிறோம். அதே பைபிள் சொல்லுகிறது, என்னை கணம் பண்ணுகிறவனை நான் என்ன செய்கிறேன்? கணம் பண்ணுகிறேன். கடைசி குறிப்பு என்ன? என் கட்டளைகளை கை கொண்டு, இல்லை என் கட்டளையின்படி செய்து, என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி நடக்கிறவன். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதன்படி நாம் என்ன செய்ய வேண்டும்? 1வது சங்கீதத்தை சொல்லுங்க. துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவியலுடைய வழியில நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். கர்த்தருடைய பிள்ளைங்களே, நாம செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ண அவருடைய நியாமங்களின்படி செய்வதற்கு பழகுவோம். இது ஒரு நாள்ல நடக்கிற காரியம் அல்ல. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும். அப்போ ஆண்டருடைய நியாமங்களை கை கொள்ள அது நமக்கு எளிதாய் மாறிவிடும். அது நமக்கு பழக்கமாய் மாறிவிடும். அது நமக்கு வழக்கமாய் மாறிவிடும். செப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்துல, சொல்லுங்க அந்த வசனத்தை, செப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்துல பேதுரும் யோவானும் செபாலயத்துக்கு போனார்கள். யாரும் சொல்லல, மணி அடிக்கல. ஆனா செப வேளையாகிய 9ஆம் மணி நேரங்கிறது இருதயத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பெந்தேகோஸ்து கோயில்கள்ல ஏன் மணி அடிக்கல தெரியுமா? தெரியும். அவங்களால வாங்க முடியாது. முதல் காரணம். 2வது காரணம் பைபிள்ல எழுதியிருக்குது. சிமியோன் என்னும் மனிதன் ஆண்டவரை பிள்ளையா இருக்கும் போது மரியாளும் யோசேப்பும் தேவாலயத்துக்கு கொண்டு வர்றாங்க. அது அவனுக்கு தெரியாது. பைபிள் சொல்லுது, ஆவியின் ஏவுதலினால் அவன் தேவாலயத்துக்கு போனான். போன பொழுது உம்முடைய இரட்சணியத்தை என் கண் என்ன செஞ்சதே? கண்டதே என்று சொன்னான். அப்ப சபைக்கு வருவதற்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா, ஆவியின் ஏவுதல் தேவை. அல்லேலூயா. ஆமென். 8:45 வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை படுத்திருக்காங்கன்னா என்ன ஏவுதல் இல்லைன்னு அர்த்தம். கல்யாணத்துக்கு அப்படி உறங்குவோமா? அக்கா வீட்டு கல்யாணம், மாமா வீட்டு கல்யாணம், வெளியே நிக்க வச்சு கேட்கிற மாதிரி கேட்பாங்க. துடிச்சு புடிச்சு எந்திரிச்சு அவ்வளவு வேகமா போறோம். அதை விட 4 மடங்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் கர்த்தருடைய சமூகத்துக்கு வருவதற்கு. அல்லேலூயா. அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்ன பொழுது நான் மனமகிழ்ச்சியா இருந்தேன். தேசத்துல குடியிருக்க வசதி தேவையில்லை. தேசத்துல குடியிருக்க பணம் தேவையில்லை. சமாதானமா குடியிருக்கணும்னா கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சா போதும். கர்த்தருடைய நியாமங்களை கை கொண்டா போதும். அவைகளின்படி செய்தா போதும். தேசத்துல சமாதானமா சௌக்கியமா குடியிருக்க கர்த்தர் உதவி செய்வார். அப்படிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுக்க முடியும். நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தர் நோக்கி பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். அப்பா பிதாவே மை துதிக்கிறோம். தேவாவியானவரே மை துதிக்கிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே கர்த்தர் மேல் பாரத்தை எல்லாரும் ஆமென். Thank you.
பாதுகாத்தீரே, என் தேவைகள் எல்லாம் சந்தித்தீரே, என் குடும்பத்துல ஒரு குறைவில்லாம வழி நடத்தினீரே. மனிதர்கள் கைவிட்ட பொழுது நீர் கரம் பிடித்து என்னை பாதுகாத்தீர் ஐயா. 3 மாதமாய் அப்படி செய்த ஆண்டவர், இந்த 4வது மாதத்திலும் நான் தேசத்துல சுகமாய் குடியிருக்க, உம்முடைய கட்டளைகளின்படி செய்ய, உம்முடைய நியாமங்களை கை கொள்ள, அவைகளின்படி நடக்க, உம்முடைய பலிபீடத்துல என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தருடைய பந்தியில பங்கு கொள்ள கூடாதபடி என்னில் காணப்படுற தடைகளை, குற்றங்குறைகளை உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால கழுவி விடுங்கப்பா. உம்முடைய சோப்பினால சுத்திகரித்து விடுங்கப்பா. சுத்த இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. நிலைவரமான இருதயத்தை எனக்கு கட்டளையிடுங்கப்பா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மிஞ்சும் வேளத்தான் ஈட்டி எடுத்து பானம் பண்ணுறதுக்குள்ளே நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறது. கடைசி நாள் அவனை எழுப்புவேன் என்று சொன்ன வேத வசனத்தின்படி கர்த்தருடைய வருகைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்துகிற கர்த்தருடைய பந்தியில இந்த 4வது மாதமும் பங்கு கொள்ள கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நம்ம எல்லாரும் வாயில திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆவியானவரே, மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனே, உம்முடைய இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த அருமையான 4வது மாதத்தின் முதல் வாரத்திலும் கர்த்தருடைய பந்தியில பங்கு கொள்ள கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம். என்னுடைய கட்டளைகளை கை கொண்டு என்னுடைய நியாமங்களின்படி நடந்து அவையில் இப்படி செய்கிறவன் எவனோ அவன் தேசத்துல சுகமாய் குடியிருப்பான் என்ற வார்த்தையின்படி இந்த மாதமெல்லாம் உடைய பிள்ளைகள் சுகத்தோடு பலத்தோடு குடியிருக்க ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணும்படி ஆய்ச்சபிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தருடைய பந்தியில பங்கு கொண்ட அத்தனை பிள்ளைகளுக்கும் சரீரத்துல நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தாரும். யாராவது பலவீனத்தோடு வந்திருப்பார்களானால் இயேசுவின் நாமத்தினுடைய பலவீனங்கள் நீங்குவதாக, சரீரத்துல நல்ல ஆரோக்கியம் உண்டாவதாக. இந்த வாரம் எல்லாம் உடைய பிள்ளைகளுடைய வேலை ஸ்தலத்துல போய்க்கில் வரத்தெல்லாம் பாதுகாத்து பராமரித்து வழி நடத்துங்க. இரத்த கோட்டைக்குள்ள மூடிக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் ஆண்டவருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.